ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். நம்ம கொஞ்சம் பேசிக்காக படிச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கணக்கு போடுற மாதிரி, நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கணக்கு போட்டு படிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக டெய்லி லாங்குவேஜில் ஒர்க் அப்படின்னா நம்ம என்னத்தை மீன் பண்ணுறோம்? நம்ம ஏதோ சம் எக்ஸர்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனாக இருக்கட்டும், மென்டல் எக்ஸர்ஷனாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உட்காந்து படிக்கிறோம், இல்லை உட்காந்து ஒரு இடத்துல எழுதுகிறோம் அப்படின்னா யாராவது என்ன செய்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கலாக ஏதாவது மரத்துக்கு தண்ணி விட்டாலும் சரி, இல்லை தோட்டத்தில் ஏதாவது கார்டனிங் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனையும் ஒர்க்குன்னு தான் சொல்கிறோம். மென்டல் எக்ஸர்ஷன், ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது, எதையாச்சும் யோசிக்கிறது, எழுதுறது, அதெல்லாமல் நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம். பட் ஃபிசிக்ஸில் யூ சே ஒர்க் இஸ் செட் டு பி டன். ஒர்க் இஸ் செட் டு பி, வேலை செஞ்சுருக்காங்கன்னு எப்போ சொல்லுவோன்னா, ஒன்லி when the force applied to a body makes the body to move. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை மூவ் பண்ணோன்னு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பீரோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் அதை நகர்த்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பெருசாக அப்ளை பண்ணுறேன். ஆனால் அந்த பீரோ நகரவே இல்லை அப்படின்னா நான் வேலையே செய்யலைன்னு அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆனால் மட்டும்தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை புஷ் பண்ணும்போது நகர்ந்ததுன்னா காரு, ஒரு சைக்கிளிஸ்ட் பெடல் பண்ணி சைக்கிள் மூவ் ஆச்சுன்னா, ஒரு கூலி ஒரு லோடு எடுத்துகிட்டு நடந்து போனால், இது எல்லா கேஸ்லேயும் நம்ம இதே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா வெயிட்டை நம்ம ஒன்றும் வேலை செய்யலை, எடுத்துகிட்டு நடந்து போனால் தான் வி டூ அ ஒர்க். அதுவும் எப்படி அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் நடக்கணும், அது அப்புறம் நான் வரேன். ஸோ ஒர்க் இஸ் செட் டு பி டன் ஒன்லி வென் த force applied on the body makes the body to move through a distance. அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா, the formula to calculate the work done is equal to force into the displacement in the direction of the force. Displacement. இப்போ என்ன, what do you mean by the displacement in the direction of the force நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக சொல்லும்போது F is equal to Fsன்னு சாதாரணமாக சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லுவோம். இவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஒன்லி திஸ் இஸ் த ஃபார்முலா ஒன்லி when the displacement is in the direction of the force. ஸோ யூனிட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒர்க் டனுக்கு ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் இஸ் a யூனிட் ஃபார் ஃபோர்ஸ், ஒர்க் டன். இந்த நியூட்டன் மீட்டரை ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்டன் மீட்டர் இஸ் a யூனிட் அண்ட் ஜூல் இஸ் ஆல்சோ a யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் போட்டோன்னா, a man pushes a book by applying a force of 6 Newton. ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை 6 Newton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புஷ் பண்ணுறோம். Find the work done by the force if the book displaces through a distance of 30 centimeter along the direction of the force. The force directionலேயே அது மூவ் ஆகிருக்குன்னா, ஸோ வெரி சிம்பிள். W is equal to F into S. ஸோ Fக்கு பதிலாக 6, Sக்கு பதிலாக 30 into 10 power minus 2 because SIயில் போடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.8 நியூட்டன். இது மல்டிப்ளை பண்ணால் 180 into 10 power minus 2. ஸோ 1.8 நியூட்டன் ஆர் 1 நியூட்டன் மீட்டர் ஆர் 1.8 ஜூல்னு நம்ம எழுதலாம். இஃப் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ், அது எப்படி மிஸ் ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷனில் தானே டிஸ்பிளேஸ் ஆகும் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிபிளா அப்படின்னு யோசிச்சா, எஸ் இட் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன செய்கிறோம், ஒரு ஆப்ஜெக்டை கீழேருந்து மேலே பக்கமாக தூக்கி போடுறோன்னு வச்சுக்கலாம். நான் தூக்கி போட்டுட்டு அப்புறமா அது மேலே இருக்க ஒரே ஒரு ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் த அப்போர்ட் டைரக்ஷன் ஸ்டில், ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், then the work done by the force is minus Fs. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணலாம். வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். A body of mass 0.5 kg is thrown upwards. மேலே தூக்கி போட்டால் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் போய் என்ன இருந்தது, அதோட ஸ்பீடு 0 ஆகும், அதுக்கப்புறம் கீழே வரும். இட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 5 மீட்டர். இவ்வளோ ஹைட் வரைக்கும் போடும். Calculate the work done by the force of gravity during this vertical displacement. So work done by gravitational force. In the case, gravitational force is acting downwards, displacement is in the upward direction.
So work done by the gravitational force during the upward journey is minus Fs. So minus F க்கு பதிலா mg போட்டுக்கலாம், s க்கு பதிலா 5 meters. So m the mass is 0.5 1 by 2, g ஒரு 9.8, the displacement is equal to 5 meters. So cancel பண்ணா this is 4.9, so this is minus 24.5 joules. So force and displacement to same direction landa work done is positive, force and displacement to opposite direction landa work done is negative. What if the direction of displacement is perpendicular to the force? அது எப்படி? சப்போஸ் ஒரு போர்ட்டர் இருக்கான்னு வச்சுக்கலாம், தலையில் வெயிட் தூக்கிட்டு இருக்கான். அது என்ன பண்ண, அந்த வெயிட்டு அவன் மேலே ஒரு இது மாஸ் எம்னா எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸை அவன் தலையில் கொடுக்கும். ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த வெயிட் மேலே ஆர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ தெர் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மேன் ஆன் த வெயிட், இட் இஸ் அ ரியாக்ஷன் ஆர். சப்போஸ் இப்படி தலையில் தூக்கிட்டு இப்போ அவன் ஹரிசாண்டலாக டிஸ்பிளேஸ் ஆகிறான்னு வச்சுக்கலாம். What is the work done by the reaction? What is the work done by the reaction force? Reaction force na என்னது, அந்த வெயிட் அவன் மேலே டவுன்வர்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறது, அதுக்கு ஆப்போசிட்டாக இவன் அது மேலே கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தே ஆர் பர்பெண்டிகுலர். when the force and displacement are perpendicular, then the work done by the force is equal to 0. So the reaction force is 0 வேலை தான் செய்யுது. What if, இது நாலாவது கேஸ், நம்ம என்ன பார்த்தோம், force and displacement to same direction, force and displacement to opposite direction, force and displacement to perpendicular direction. இப்போ ஜென்ரல் வரலாம். What if the force and the displacement are inclined at an angle? ஒரு வச்சுக்கலாம், ஒரு இப்படி ரேம்ப் இருக்குது ஏபின்னு, இதில் ஒரு ஆப்ஜெக்ட் எம் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது மேலே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண எவ்வளோ mg, அது எப்பையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ரேம்பில் வைக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ டு பி டு ஸ்லைடிங்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது. வாட் இஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அட் அன் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்? இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, there is a force mg acting. What is the displacement in the direction of the force அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த ஃபார்முலாவில் சொன்னோம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ அதனால தான் இங்கே 0 ஆச்சு, ஹரிசாண்டலாக மூவ் ஆகிருக்கு, இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ அதனால நம்ம அங்கே ஒர்க் டன் 0 ஆச்சு. இங்கே பார்க்கலாம், ஏலேருந்து பிக்கு ஆப்ஜெக்ட் வரும்போது வர்டிக்கல் டைரக்ஷன் 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு, இந்த ஹரிசாண்டலாகவும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, வர்டிக்கலாகவும் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆப்ஜெக்ட் ஏல இருக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூன்னு வச்சுக்கலாம். பியில் வரும்போது எக்ஸும் மாறி இருக்குது, ஒய்யும் மாறி இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒய் டைரக்ஷனில் அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி. அப்போது ஒர்க் டன் இஸ் த ஃபோர்ஸ் எம்ஜி இன்டூ ஏபி போடக்கூடாது, ஏபி இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் திஸ் ஆங்கிள் தீட்டா. ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் ஏசி. பட் நம்ம ஏசியை எப்படி எழுதலாம், we can write இந்த ஏசிபி ட்ரையாங்கிள் எடுத்துட்டு காஸ் தீட்டா எடுத்தா, AC can be written as cos theta. If I take cos theta is adjacent side, AC divided by the hypotenuse AB. So AC can be written as AB cos theta. So இது எப்படி எழுதலாம், mg into AB cos theta. The AB தான் நமக்கு தெரிஞ்ச டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ we can write the force into fs cos theta ன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம ஜென்ரல் ஃபார்முலான்னு எழுதிக்கலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு fs cos theta. என்ன பார்க்கலாம், ஃபோர்ஸும் இதே இது ஜென்ரல் ஃபார்முலாவை எடுத்துட்டு எல்லா கேஸும் இதிலே அடங்கிடும் பார்க்கலாம். தென் எஃப் அண்ட் எஸ் ஆர் இன் சேம் டைரக்ஷன், theta equal to 0, cos theta 1, w is equal to fs. ஃபஸ்ட்டு கேஸ் வந்தாச்சா, f into s ஃபஸ்ட்டு கேஸில் இருக்க ஃபார்முலா. when f and s are in opposite direction, theta is equal to 180, cos 180 is minus 1, so w is equal to minus fs. மூணாவது கேஸ் என்ன, f and s are perpendicular, theta is equal to 90, cos 90 0, so work done is 0. மூணாவது கேஸ் work done 0.
ஸோ ஃபோர்த்து அதனால் இது ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலான்னு கேட்டால் W is equal to FSக்கு பதிலாக W is equal to FS cos thetaன்னு எடுத்துட்டால் எல்லா கேஸும் அதில் கவர் ஆகும். ஸோ the formula for work done by a force is Fs cos theta, where F is the force, S is the displacement. In the direction of an theta is the angle between the force and the displacement. We will try to do some more problems. A man pulls a box on a horizontal surface by applying a force of 10 Newton. ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அது மேலே ஒரு பிளாக் இருக்குது. இது மேலே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரியில் ஹீ இஸ் அப்ளைங் த ஃபோர்ஸ். எவ்வளோ? 10 நியூட்டன் ஃபோர்ஸ். The object displaces in the horizontal direction by 2 meter. What is the work done by the force? அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபார்முலா W is equal to Fs cos theta எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப்க்கு பதிலாக 10, எஸ்ஸுக்கு பதிலாக 2, காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் 60. ஸோ வி நோ த வேல்யூ ஆஃப் காஸ் 60யும் sin 30யும் ஒரே வேல்யூ தான், half. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா the work done by the force is 10 joules. One more sum we'll do. Fourth question. A man pushes a roller with a force 15 Newton through a distance of 20 meter. Calculate with a force of, so கேட்கும்போது a man pushes a roller with a force of 50 Newton. So உடனே டேட்டா 50 Newton எழுதிக்கிறோம். Through a distance of 20 meter. So 20 meter என்னவா இருக்க முடியும்? The displacement. Calculate the work done if the handle of the roller is inclined at an angle of 60 degree with the ground. அப்படின்னா என்ன? ஸோ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் F is equal, work is equal to Fs cos theta. ஸோ எஃப்க்கு 50, எஸ்ஸுக்கு ஒரு 20, காஸ் 60. காஸ் 60 இஸ் ஹாஃப் போன சம்லேயே போட்டோம். 50 into 20 into half. ஸோ கேன்சல் பண்ணால் யூ ஹவ் காட் 500 ஜூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A body moves a distance 10 meter. அப்போ S is equal to 10 meter along a straight line under the action of a force of 5 Newton. So F is equal to 5 Newton. If the work done by the force is equal to 25 joules. So work done கொடுத்துட்டாங்க. What is the angle the force makes with the direction of motion of the body? அப்போ theta question mark. ஸோ பார்த்துக்கலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் W is equal to Fs cos theta. எஃப்க்கு பதிலாக 25, சாரி டபிள்யூக்கு பதிலாக 25, எஃப்க்கு ஒரு 5, எஸ்ஸுக்கு ஒரு 10, காஸ் தீட்டா. ஸோ இது 5 times காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/10 ஆர் 1/2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரின்னு எழுதிடலாம். ஒன் மோர் சம் வில் டு. A block of mass 1 kg moves on a horizontal rough surface. ரஃப் சர்ஃபஸ்ன்னு சொல்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கிறோம்? அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். அண்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் 10 நியூட்டன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபஸ் இருக்குது, அது மேலே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்குக்கு 1 kg மாஸ். இது மேலே நம்ம ஒரு ஹரிசாண்டலாக ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால இட் மூவ்ஸ். த மேக்னிடியூட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் 2 நியூட்டன். இது மேலே ஒரு ஃப்ரிக்ஷன், ஏன்னா ரஃப்பாக இருக்கிறதுனால சர்ஃபஸ் மூவ் ஆச்சு, ஸ்மூத்தாகல, ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பயும் அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? 2 நியூட்டன்னு சொல்கிறாங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் கொஸ்டின். A block of mass 1 kg moves on a horizontal rough surface under the application of 10 Newton horizontal force. If the magnitude of the frictional force is 2 Newton, calculate the work done by. நிறைய சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒர்க் டன் பை நம்பர் 1. எல்லா ஃபோர்ஸ்னாலையும் எவ்வளோ வேல்யூன்னு கேட்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 2 செகண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அஸ்யூம் த பிளாக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆஃப்டர் அ டைம் ஆஃப் 2 செகண்ட்ஸ் ஒர்க் டன்னை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும்? 10 நியூட்டன் நம்ம இப்படி அப்ளை பண்ணியிருக்கோம். 2 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதை தவிர இது 1 kg இருக்கிறதுனால 10 நியூட்டன் இப்படி வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிட்டி எக்ஸர்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த பாக்ஸ் என்ன பண்ணும்? அதோட மாஸ் இருக்கிறதுனால கிராவிட்டி அதை புல் பண்ணும் ஒரு ஃபோர்ஸில். ஸோ அந்த ஃபோர்ஸையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். வேறு என்ன? ஸோ இந்த பாக்ஸ் இந்த சர்ஃபஸ் மேலே இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்ததுன்னா இந்த சர்ஃபஸ் இந்த பாக்ஸ் மேலே ஒரு ஈக்குவல் ரியாக்ஷன் கொடுக்கும். அதுவும் 10 நியூட்டன்.
ஸோ 4 ஃபோர்ஸ் இப்போ இது மேலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. 2 தான் நம்ம 10 நியூட்டன் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ சர்ஃபஸ் ரஃப்பாக இருக்கிறதுனால 2 நியூட்டன் ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணுறது. அதுக்கு வெயிட் இருக்கிறதுனால எப்பயுமே அதுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு வெயிட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஒரு சர்ஃபஸ் மேலே வச்சுருக்கிறதுனால சர்ஃபஸ் அது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷனை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? Second subdivision, what is the work done by the frictional force? What is the work done by the applied force? Number apply panolya 10 Newton adu. And what is the work done by the normal reaction? Sir, கேக்குறேன். இப்போ எது கண்டுபிடிக்கனாலும் ஒர்க் டன் இருக்கு, நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே டைரெக்டாக கொடுக்கல. அப்போ நமக்கு இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயர்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ யூ 0ன்னு தெரிஞ்சிடும். இங்கே போடணுன்னா எஸ் கண்டுபிடிக்கணுன்னா ஏ தெரியணும். ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஆக்சலரேஷன் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்றது அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எவ்வளோ? இப்போ ரைட் சைடில் 10, லெஃப்ட்டில் 2 இருக்கிறதுனால 10 - 2 8. இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் மிஸ் அந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாதனால நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ 8 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 m/s². ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டோம்னா ½ into ஏக்கு பதிலாக 8, டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 seconds. 2 squared is 4. ஸோ இதை நான் பண்ணினா 16 meters டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வரலாம், வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது 10 kgனா 1 kgனா 9.8 நியூட்டன். ஆக்சுவலாக 10 நியூட்டன் போடக்கூடாதுங்க. ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக 9.8. எஸ்ஸுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் இஸ் 0. இல்லை டிஸ்பிளே சாதாரணமாக இந்த எஸ் வேல்யூவே நம்ம போட்டுட்டா கூட வாட் எவர் எஸ் வேல்யூ 16 கூட போட்டுக்கிறேன். கஸ் தீட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? லெட் மீ யூஸ் 16 itself. காஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டைரக்ஷன்? 2 பர்பெண்டிகுலர். காஸ் 90. காஸ் 90 0னால ஒர்க் டன் இஸ் 0. Second subdivision, work done by frictional force. பார்க்கலாம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 2 நியூட்டன். ஸோ எஃப்எஸ் காஸ் தீட்டாவில் எஃப் இருக்கிற இடத்துல 2, எஸ்ஸுக்கு பதிலாக 16. தீட்டா எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட்டில் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்டில் இருக்குது. ஸோ ஆங்கிள் இஸ் 180 degree, காஸ் 180. ஸோ -32 joules. மூணாவது சப்டிவிஷன், ஒர்க் டன் பை த 10 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்படின்னா எஃப்க்கு பதிலாக 10, எஸ்ஸுக்கு பதிலாக 16. அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ரைட் சைடில் இருக்குது, எஸ்ஸும் அதே சைடில் இருக்குது. ஸோ த ஆங்கிள் இஸ் 0, காஸ் 0 is 1. ஸோ 160 joules. Fourth one, reaction force, work done by the reaction force. Reaction force எவ்வளோ இருக்கும்? இந்த வெயிட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ 9.8 into 16 into angle is 90, cos 90, which is 0. ஸோ நம்ம பார்க்குறோம், ஒர்க் டன் கேன் பி பாசிட்டிவ், ஒர்க் டன் கேன் பி நெகட்டிவ், ஒர்க் டன் கேன் பி 0. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒர்க் எப்போ நடக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் டன் பாசிட்டிவாக இருக்கலாம், ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனாக இருந்தால். நெகட்டிவாக இருக்கலாம் இஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஜீரோவாக இருக்கலாம் இஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் 90 degrees to each other. Pick-up பார்க்கலாம் theory questions. On a rough surface, if a block is moved by a force F through displacement S, the work done by frictional force is negative. True or false ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேலை எப்பயுமே to oppose the motion. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். அப்போ நிச்சயமாக ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் we know the work done is friction and the displacement are in opposite direction.
opposite direction landa work done is negative, so true is the correct answer. So what is the reason? Friction and displacement are always in opposite direction. If the earth revolves around the sun in perfectly circular orbit, does the sun do any work on the earth? Sun irukku, earth is going around the sun in perfectly circular orbit. அப்போ இந்த சன் ஏதாவது வேலை செய்யறதான்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம், எர்த்து சன்னை சுற்றுறதுக்கு காரணம் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இந்த டுவர்ட்ஸ் அலாங் த ரேடியஸ் ஆக்ட் பண்ணும். இதோடைய வெலாசிட்டி, இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் எப்பயுமே வெலாசிட்டி அலாங் த டேஞ்சன்ட் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் த டேஞ்சன்ட். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் 90 டிகிரி இருந்தால் எஃப் அண்ட் எஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் அலாங் த ரேடியஸ், சன்னையும் எர்த்தையும் ஜாயின் பண்ணுற லைன். சர்க்குலர் மோஷனில் எப்பயுமே வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் த டேஞ்சன்ட். நமக்கு தெரியும் ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். அதனால் த ஒர்க் டன் இஸ் 0. எஃப்பும் எஸ்ஸும் பர்பெண்டிகுலர்னா தீட்டா இஸ் 90, cos 90 is 0. The work done in holding a 20 kg bag while waiting for a train for 30 minutes is, நம்ம 20 kg பேக்கை 30 நிமிஷம் தூக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ எவ்வளோ ஒர்க் டன் இஸ் 0. Why? Because the displacement is 0. W is equal to fs cos thetaல ஏதாவது ஒன்று மல்டிப்ளிகேஷனில் எஸ் 0 ஆனாலும் ஒர்க் டன் 0 ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா வேலை நடக்கலை. வாட் ஷுட் பி த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஒர்க்? ஸோ ஒர்க்கு மேக்ஸிமமாக இருக்கணும்னா தீட்டா ஷுட் பி 0. அப்போ cos 0 1. ஒர்க்கு மினிமமாக இருக்கணும்னா, மினிமம்னா 0 ஒர்க்காக இருக்கணும்னா தீட்டா ஷுட் பி 90. நெகட்டிவ் ஒர்க்காக இருக்கணும்னா தீட்டா ஷுட் பி 180 டிகிரி. ஸோ இது கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். போக போக எனர்ஜி பவர் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணி we will work out the problems. So we have covered work done by a force. What is negative work, what is positive work, and what is zero work.